சிம்ம ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்கதாங்க நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோரும் சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாதுங்க. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிப்பீங்க. உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும், தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. கடந்த காலகட்டத்துல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. இந்த கண்டக சனி மூலியமா அஷ்டமத்து சனி மூலியமா நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் மட்டுமே நீங்க அதிகப்படியாக சந்திச்சிருப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது அது வருங்க, கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அதுவாக சரியாகிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க இப்போ உங்க வாழ்க்கை இருக்கு. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம். கடந்த 2025 அப்படிங்கிறது மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையை தாங்க நீங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க. ஏன்னா அந்த 2025ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் 6 மாதம் கண்டக சனி மூலியமா, அடுத்த மாதம் அஷ்டமத்து சனி மூலியமா நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் பெரும் சந்திச்சிருப்பீங்க. சரி, இந்த 2026 ஏதாவது மாற்றத்தை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மாதம் ஜனவரி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. ஆனா இதுல எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது. பிப்ரவரி நம்ம இருக்கிற நாட்கள் தாங்க. மார்ச் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக தாங்க இருக்கு. கஷ்டப்பட்டு தான் நீங்க இந்த நிலையை வந்திருப்பீங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது வரப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இதுல 5 வருட கிரகணங்கள் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒன்றாக இருக்கிறதால அதனுடைய ஒட்டுமொத்த பலனும் தற்போது உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுது. இதன் மூலம் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் வாழ்க்கை முன்னேற்றம் விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பெயர்ச்சி, குருவுடைய வக்கிர நிவர்த்தி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு இந்த வருடத்துல இந்த மார்ச் மாதம் மூலம் உங்களுக்கு
ஒன்னொன்னா கிடைக்க போகுதுங்க. இந்த 2026 இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுது. முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி. தற்போது பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசியில இருந்து வக்கிர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படி வக்கிர நிவர்த்தி அடையும் போது தற்போது உங்களுக்கு இப்ப இருந்த அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெகுவாக குறைய போகுதுங்க. அப்படிங்கிறது குறைதலால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் மூலம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுடைய ராசியில இத்தனை நாட்களா 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்போது 3ஆம் இடத்துல லக்ன ஸ்தானத்தை நோக்கி வக்கிர நிவர்த்தி அடைகிறதால ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலனும் தற்போது உங்களுக்கு முழுவதுமா கிடைக்க போகுது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி தாக்கம் அப்படிங்கிறது இல்லாம சமமாக பார்த்து வரக்கூடிய பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. அதற்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிக்குமே பொது பலனாக பார்க்கப்படுதுங்க. இதன் மூலம் ஒரு உச்ச தீர்வு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமாக உள்ளது. கடைசியா பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ஐயோ, ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே எல்லோருமே பயப்படுவீங்க. ராகு கேது பயிற்சியை நினைச்சு எல்லாரும் பயப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. ராகு கேது பயிற்சினாவே அது ஒரு நெகட்டிவ் தாட்டாக தான் மக்களுக்கு அதிகமாக இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இந்த காலகட்டம் எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் எது பண்ணாலும் அது நெகட்டிவாக போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு. ஆனால் தற்போது வரக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனையும் இந்த வருடம் உங்களுக்கு சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. இது அனைத்தும் தற்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைத்த வேலைக்கு உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை, உங்களுக்கு பிடித்தமான வேலை, நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாப், பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த 2026 நிச்சயமா உங்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறது தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரைவேட் ஜாப் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. உங்களுக்கு 100% நிச்சயமா 100க்கு 100% உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுங்க. உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது 100% கிடைக்க போகுதுங்க. இத்தனை நாளா கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அது 10, 15 வருஷமா உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போயிட்டு இருந்திருப்பீங்க. தீர்ப்பு மட்டும் வந்திருக்கவே வந்திருக்காது. பிஸ்னஸில் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. வக்கீலுக்கு கொடுத்துட்டு இருக்கின்ற பணம் முதல் கொண்டு உங்களுக்கு செலவாகிட்டு இருக்கும். நிறைய உங்களுக்கு செலவுகள் இருந்திருக்கும், வரவு இருந்திருக்காது. உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 6 மாதத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அப்படிங்கிறது வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாப சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் மூலம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும். முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைவந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கின்ற சிம்ம ராசிக்காரங்க நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இது அனைத்தும் தற்போது
முழுவதுமாக நிவர்த்தியாகி, அது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும், விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு இனி செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரப்போகுதுங்க. சொந்தக்காரங்க ஏதாவது நினைப்பாங்க, ஊர்க்காரங்க ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இங்கே சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால் இந்த பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். காதலிப்பவர்கள் இந்த விருப்பம் அப்படின்னு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அடிக்கடி சண்டை சச்சரவு எல்லாமே வந்துட்டு இருந்திருக்கும். உங்கள் காதல் உங்களுக்கு நிறைய தடைகளாக இருந்திருக்கும். நல்ல ஒரு புரிதல் காதல் செய்யக்கூடிய இருக்கிறவங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே புரிதல் ஏற்படுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. இங்கே எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் நிவர்த்தியாக போகுதுங்க. இந்த 2026 முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்க போறீங்க. உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு குடும்ப உறவுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் சிக்கல் சந்திச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு குடும்ப உறவுகள் மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடியது என்ற சூழ்நிலையில் நிலையும் பட்சத்தில் உடனடியாக அவரை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது நல்லதுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது நல்லது. இல்லாத பட்சத்தில் நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைமைக்கு மன உளைச்சலுக்கு நீங்கள் தள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதனால் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் பார்த்து இருப்பது ரொம்பவும் நல்லது. இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையுங்க. இந்த 2026 உங்கள் வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை அசுர வளர்ச்சியை நீங்கள் ஏற்படுத்த போறீங்க. அதனால் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக அமையும்.